நோய், பேய், நாய் இந்த மூணுக்கும் நான் பயப்படலை, பயமில்லாமல் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களான்னா நிச்சயமாக இருக்க முடியாது. இன்றைக்கி நாம் பருத்தி விதையை பற்றி பார்க்குறோம். அதனுடைய குணத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கிறீங்க தெரியலை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய தேடலின் அனுபவம் அது உங்களுக்கும் பரிமாறுறேன். இது பருத்தி விதை மாட்டுக்கு தானே நாங்கள் போடுவோம், நீங்கள் என்ன மனுஷருக்கு இது பயன்படும்னு சொல்கிறீங்களே? ஆமாய்யா, மாட்டுக்கு நம்ம இன்னொரு மோகத்துக்கு தாண்டினதுனால இதை மாட்டுக்கு ஒதுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம 8வது பாட்டன் 10வது பாட்டன்லாம் இதை செக்கப்போடு போட்டிருக்கிறாங்க. இதுதான் பாரதத்தினுடைய முக்கியமான கதை. வரலாறு நம்ம படிக்கிறதில்ல, அதனால பற்றி தெளிவான விழிப்புணர்வு இல்லை, அதுதான் உண்மை. இப்போ இந்த பருத்தி விதையை நம்ம என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே பருத்தி எண்ணெயை பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லியிருப்பேன். இந்த குழந்தை இல்லாதவர்கள், கொழுப்பு கூடி போச்சுன்னா பொம்பளைக்கும் கர்ப்பப்பை தெரியாது, இதாகாது, ஆண்களுக்கும் தாது உற்பத்தி ஆகாது. இதுதான் மெயினாக தெரிஞ்சுக்கிடணும். அந்த கொழுப்பை எப்படி கரையேற்றும், அதுக்கு வேறு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த பருத்தியை தவிர வேறொரு சொல்யூஷனாக என் கண்ணுக்கு தெரியலையா, என்னுடைய அனுபவத்தில் அப்படி தான் சொல்லணும். அப்படி என்னங்க இதில் அடங்கியிருக்கு? இதில் அடங்கியிருக்கிறது என்னென்னா, லினோலெனிக்னு ஒரு ஆசிட் அடங்கியிருக்கு, ஒரு அமிலம், ஒரு திரவம். அதுபோக இந்த பொடி, பருத்தி விதையினுடைய பொடி, தாராளமான புரோட்டீன் இருக்குது. இதுதான் அதனுடைய மெயின் மேட்ரு. இப்போது மைசூரில் நம்மளுடைய மத்திய சர்க்கார் ஒரு ஸ்தாபனம் அமைச்சு டின் ஆகாரம்னு சொல்லி குழந்தைகளுக்கு தேவையான பிஸ்கட் செய்கிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பருத்தி கொட்டை எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்குலாம் முயற்சி பண்ணி எதையும் தேடுறது கிடையாது இல்லையா? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அது மட்டும் தான் பெரிய ஒரு வேதவாக்கு. அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நானே சொல்கிறனால இது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஒரு ஆய்வு நடத்தணும்யா. அப்போ தான் எதிர்காலத்தில் அது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். சரி, அது போகட்டும். இதை இப்போ நம்ம என்ன சார் பண்ணணும்? இப்போ ஒரு பிடி விதையை இங்கே வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி தண்ணியில் அள்ளி ஊற போட்டுறோம். இதை அப்படியே அள்ளி இந்த தண்ணியில் ஊற வச்சிடுறோம். நைட்டெல்லாம் ஊற வச்சு, நைட்டு இப்படி போட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. காலையில் எடுத்து அதே தண்ணியில் அரைங்க. கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வைக்கிறேன் பாருங்கள், நாட்டு சர்க்கரை. இது உங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் நெய் வைக்கிறேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏலக்காய், ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் காலையில் அதை அரைக்க எடுக்கிற அந்த தண்ணியில் பாலோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து, கொஞ்சம் நெய் சேர்த்து, 4 ஏலக்காயை சேர்த்து லேசாக சூடு பண்ணி தினந்தோறும் ஒரு 10 ml சாப்பிட்டுவாங்கய்யா. இருதய நோய்ங்கிறதுக்கே வேலையே கிடையாது, அந்த அளவுக்கு அடித்து விரட்டும் கொழுப்பை. இது உண்மையாக பொய்யான்னு எங்கே வேணாலும் எந்த லேப்பில் வேணாலும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சாம்பிளுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், இது உண்மைதானா. இது வேறு என்னெல்லாம் பயன்படும் அப்படின்னா, ஆண்களுக்கு இந்த தாது உற்பத்தி, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் குழந்தைக்கு பால் கிடைக்கலைங்க அப்படிம்பாங்க. தாராளமான பால் கிடைக்குங்க. சில பேர் சொல்கிறாங்க குழந்தை பால் கிடைக்கல. இப்போ நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கர்ப்பம் தெரிக்காதவர்கள் சொல்கிறாங்களே, இதே மாதிரி மெனக்கிட்டு நீங்கள் அரைக்க பிடிக்க உங்களுக்கு சங்கோஜமாக இருந்தாலும் பருத்தி எண்ணெய் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள். அது தினம் ஒரு டீஸ்பூன்
அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் கொடுத்துட்டு வாங்க, கோயிலுக்கு போக வேண்டாம். கோயிலுக்கு போனால் பூசாரியெல்லாம் பிள்ளை கொடுக்க மாட்டார். உறுப்புகளை பலப்படுத்தணும், உறுப்புகளை சுத்தப்படுத்தணும். அதுதான் உண்மை. அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதை செஞ்சாலும் சக்ஸஸ் தான். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எண்ணெய்களை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், அடுத்தடுத்து வர்ற பதிவில் சொல்கிறேன். நன்றி.